ஹாய் ஆல், இன்றைக்கி வந்து நம்ம கிராஸ் ஸ்டிச் பார்க்க போகிறோம். நான் வந்து இதுக்கு 2 லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். அதில் டவுன்வேர்டில் இருக்கிற லைனோட ஸ்டார்டிங் பாயிண்டில் த்ரெட் எடுத்து கிராஸாக ஸ்டிச் பண்ணுறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போது அப்வேர்டில் இருக்கிற ஸ்டார்டிங் பாயிண்டில் இருந்து எடுத்து கிராஸாக நம்ம ஏற்கனவே பண்ண ஸ்டிச்சுக்கு நேராக இந்த ஸ்டிச் பண்ணுறேன். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம டவுன்வேர்டில் எடுத்தோம், இப்போது அப்வேர்டில் எடுக்கிறோம். அப்வேர்ட்லேருந்து ஏற்கனவே பண்ண ஸ்டிச்சோட இடத்துல தான் அடுத்த ஸ்டிச் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அடுத்து இப்போ நம்ம டவுன்வேர்ட்லேருந்து எடுத்து அப்வேர்டில் கிராஸை ஃபினிஷ் பண்ணுறோம். இப்போ நான் டவுன்வேர்ட்லேருந்து எடுக்கிறேன். அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா டவுன்வேர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்வேர்ட் கிராஸ் தான் ஸ்டிச் பண்ணுறீங்க. செகண்ட் டைம் வந்து அப்வேர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி டவுன்வேர்டில் ஸ்டிச் பண்ணுறீங்க கிராஸாக. இதில் வந்து மேஜராக எல்லோரும் மிஸ்டேக் பண்ணுறது என்னென்னா, நம்ம வந்து ப்ரீவியஸாக பண்ண ஸ்டிச்சோட இடத்துலே தான் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சை எண்ட் பண்ணணும். பட் வந்து கொஞ்சம் தள்ளி அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டாங்கன்னா அது கொஞ்சம் நல்லா இல்லாமல் இருக்கும். மற்றபடி எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு. இதில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் டெக்ஸ்ட் பண்ணி கால் பண்ணி கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுவேன். நம்ம அப்படியே ஒரு ரீகால் பண்ணிடுவோமா? டவுன்வேர்ட்லேருந்து எடுக்கிறீங்க, கிராஸாக ஸ்டிச் பண்ணுறீங்க. அதே மாதிரி அப்வேர்ட்லேருந்து எடுக்கிறீங்க, கிராஸாக ஸ்டிச் பண்ணுறீங்க. அவ்வளோதான். ஸ்டிச் ரொம்ப சிம்பிள். இப்போது ஸ்டிச்சை ஃபினிஷ் பண்ணிவிட்டு கீழே வந்து என் நாட் போட்டு இந்த ஸ்டிச்சை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடுங்க. அப்படியே அசைன்மெண்ட் பக்கம் போனோன்னா எப்பவும் போல் 14 சென்டிமீட்டர் அசைன்மெண்ட் ஃபினிஷ் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணுங்கள். பாய்.